மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, இந்த முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனை குறித்து இதற்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையில் முன்னாள் முதல்வர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலே நடைபெற்ற ஒரு அனைத்து கட்சி கூட்டத்திலும் எங்களுடைய கருத்தை நாங்கள் தெளிவாக பதிவு செய்தோம். இதில் இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் அதிகமான தொகுதிகள் வர வேண்டும் என்ற தந்திரம் ஒன்று அடங்கியிருப்பதாக நாங்கள் கருதுகின்றோம். வடகிழக்கு மாநிலங்களுக்கு எப்படி தொகுதி எண்ணிக்கைகள் குறைவாக இருந்து அவர்களுடைய அரசியல் குரல்கள் மதிக்கப்படாமல் இருக்கின்றதோ, அதே போன்ற ஒரு நிலை தென்னிந்திய மாநிலங்களுக்கும் உருவாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு சூழ்ச்சி இருப்பதாக நாங்கள் கருதுகின்றோம். இந்த நேரத்தில் 1971 மக்கள் தொகையின் அடிப்படையில் தான் தொகுதிகளுடைய எண்ணிக்கைகள் நியாயமாக எல்லா இடங்களுக்கும் ஒதுக்கப்பட வேண்டும் என்ற கருத்தையும் நாம் கவனிக்க வேண்டும். இதில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு இருப்பதை சுட்டிக்காட்டி பலரும் மேலோட்டமாக கடந்து போய்விடுகின்றோம். இந்த தீர்மானத்தில் ஒரு திருத்தம் தேவை என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். வட இந்தியாவில் மரியாதைக்குரிய முலாயம் சிங் யாதவ் அவர்களும் லாலு பிரசாத் யாதவ் அவர்களும் இதற்காகவே நாடாளுமன்றத்திலே போராடினார்கள். ஆனால் அவருடைய போராட்டத்துடைய நோக்கங்கள் மடைமாற்றப்பட்டு பெண்களுக்கு எதிரானவர்களாக அவர்கள் சித்தரிக்கப்பட்டார்கள். அவர்கள் வைத்த கோரிக்கையை தான் நான் இந்த அவையிலே இந்த திருத்தத்திலே கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறேன். 33% அந்த பெண்களுக்கான இடஒதுக்கீட்டில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் உள்ளிட ஒதுக்கீடு வேண்டும் என்ற கோரிக்கையை நாம் அமல்படுத்த வேண்டும். அதுதான் உண்மையான சமூக நீதியாக இருக்கவும். மொத்தத்திலே பொதுவாக 33% பெண்களுக்கு என்று கடந்து போய்விடக்கூடாது. இதற்கு மத்தியில் நியாயமான உள்ளிட ஒதுக்கீடு பரிசீலிக்கப்பட வேண்டும் என்ற தீர்மானத்தை இந்த திருத்தத்திலே சேர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு அமர்கிறேன். நன்றி.